மலேசியா ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னாக்கா, 90% மலேசியாவில் உள்ள மக்களுக்கு வந்துட்டு மினிமம் 1000 வெள்ளி கூட சேவிங்கில் இல்லை அப்படின்ட்டு. எடுக்கிற சம்பளம், கமிட்மெண்ட்ஸ், லோன்ஸ், வீட்டு காசு, காடி காசு, பிள்ளைங்க எஜுகேஷன் இப்படின்ட்டுன்னு செலவு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குதான். ஸோ சேவிங்னு ஒன்று தனியாக ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கில் தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. காசு சேமிப்பு பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? மாதம் முடிஞ்சாக்கா எடுக்கிற சம்பளம் முழுசாக செலவுக்கே முடிஞ்சிருதா? கொஞ்சம் கூட சேமிப்பு பண்ண முடியலையா? சேமிப்பு பண்ணுற காசு போச்சோர் அல்லது எடுத்து நம்மளே முடிச்சிடுறோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சேமிப்பு பண்ணுற மெத்தடை மாற்றி ஆகணும். ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கோல்டாக சேமிப்பு பண்ணாங்க. இப்போ நீங்கள் பப்ளிக் கோல்டில் 100 ரிங்கிட் மினிமம் கோல்டு சேமிப்பு செய்யலாம். இதுக்காக நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம பப்ளிக் கோல்டோட கேப் அக்கௌண்ட், அதாவது கோல்ட் அக்குமுலேஷன் ப்ரோக்ராம் வழியாக 100 வெள்ளி மினிமம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங் பண்ணலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு மேலும் விவரம் தெரியணும் அப்படின்னாக்கா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், புலனம் பண்ணுங்கள், நாங்கள் கைட் பண்ணுறோம்.